வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம். இது நம்முடைய 35வது எபிசோட். ஸோ பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் செக்ஷனில் போய் பழைய எபிசோட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை வீட்டில் எப்படி கவனிக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த கேள்வி நாங்கள் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே பொதுவாக கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ உங்களுக்கும் இந்த கேள்வி இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ முதல்ல இந்த கேள்வியை சரியானதா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம பொதுவாக யாரை மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். எந்த ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னாலும் அங்கே ஒரு மேனேஜர் இருப்பாங்கல்ல. ஸோ ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக மேனேஜர் இருப்பாங்க. குழந்தைகளை அந்த கேட்டகரியில் நம்ம வைக்க முடியுமா? குழந்தைகள் நம்ம மேனேஜ் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முதல்ல கேட்குறேன். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், இல்லை எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் குழந்தைங்களோட நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் பேரண்ட்ஸுக்கு இருக்கிறதுக்கும் நான் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர்ஷிப். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ இந்த 3 விஷயங்களை மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஓனர்ஷிப். எல்லா பேரண்ட்ஸுக்குமே குழந்தைங்க மேலே ஒரு ஓனர்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ பேரண்ட்ஸுக்கு நம்ம உருவாக்குன ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப் இருக்கும். இந்த ஓனர்ஷிப்பை ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் ஒரு களிமண்ணில் ஒரு பொம்மை செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொம்மைக்கு மேலே எனக்கு ஓனர்ஷிப் இருக்கும் இல்லையா? ஸோ நான் உருவாக்குன பொம்மை, நான் உருவாக்குன ஒரு க்ரியேஷன் அப்படிங்கிற ஒரு ஓனர்ஷிப் நமக்கு இருக்கும். பட் அந்த ஓனர்ஷிப்புக்கும் ஒரு பேரண்ட்டாக குழந்தைங்க மேலே வச்சுருக்கக்கூடிய ஓனர்ஷிப்புக்கு ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை நம்ம காமிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்ணில் செய்த பொம்மை எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்க போகுது இல்லையா? ஆனால் குழந்தை பிறக்கக்கூடிய டைமில் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. எல்லா விதமான உதவிகளும் நம்ம தான் செய்தாகணும் இல்லையா? ஆனால் வளர வளர அந்த குழந்தைக்கு சுயமாய் சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை வருது. அதுக்கப்புறமா அந்த திறமையின் மூலமாக உலகத்தில் பல விஷயங்களை குழந்தை தெரிஞ்சுக்குது. அதுக்கப்புறமா நம்ம இந்த ஓனர்ஷிப்பை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை இந்த ஓனர்ஷிப்லேருந்து வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணும் இல்லையா? ஒரு குழந்தை தான் ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வர்றது பொதுவாக 3 வயசுலேருந்து ஒரு 5 வயசு வரைக்கும் இந்த டைம் பீரியடில். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கும் ஒரு டைமில் கிராஜுவலாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஸோ முதல் 3 வருஷம் இல்லை முதல் 5 வருஷம் கம்ப்ளீட்டாக குழந்தைங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிராஜுவலாக இந்த ஓனர்ஷிப்லேருந்து அப்பா அம்மா கொஞ்சம் விலகி வரணும். ஓகே, ஸோ அதுக்காக குழந்தைய கொண்டு போய் தனியாக விட்டுருங்க, இல்லை குழந்தைய கண்டுக்காமல் இருங்க அப்படின்னு கிடையாது. பட் கிராஜுவலாக நம்ம இந்த ஓனர்ஷிப்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகணும். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கு நான் என்ன வார்த்தை உபயோகிப்பேன் அப்படின்னா, கிட்ஸ் ஆர் ஸ்மால் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க உயரத்தில் சின்னவங்க, உடல் வலிமையில் சின்னவங்க, இருந்தாலும் அவங்களும் ஒரு மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கணும். எப்போ ஒரு 3 வயசு 5 வயசுக்கு பிறகு. ஓகே, ஸோ அது வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்லி குழந்தைகள் தான். நம்முடைய ஓன் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். அவங்களுக்கு எல்லா உதவிகளுமே நம்ம தான் செய்து கொடுக்கணும். பட் அதுக்கப்புறமா அவங்கள கொஞ்சம் கூட நம்ம நம்ம அந்த ஓனர்ஷிப் லெவல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கணும். ஸோ தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டைம். ஓகே, ஸோ நமக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு வேலைகள் இருக்கும். குழந்தைங்களோட அதிக நேரம் நம்மளால் செலவு பண்ண முடியாது. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் குழந்தை கூட செலவு பண்ணாலும் அந்த டைம் குவாலிட்டி டைமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஓகே, ஸோ குவாலிட்டி டைம்னா என்ன? முதலாவது எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. நம்ம குழந்தையோட இப்போ ஒரு நாளில் நமக்கு ஒரு 10 நிமிஷம் தான் குழந்தையோட செலவு பண்ண முடியும் அப்படின்னா அந்த 10 நிமிஷமும் ஃபோன்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அந்த 10 நிமிடமும் குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது, குழந்தையோடு நம்ம பேசும்போது இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது விளையாடும்போது ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் நார்மலாக நம்ம நிற்கிறோம், குழந்தை நம்மக்கிட்ட பேசுது அப்படின்னா நம்ம குனிஞ்சு பார்த்து குழந்தைகிட்ட பேசுவோம், குழந்தை இப்படி நிமிர்ந்து பார்த்து நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ
அந்த எஃபெக்ட், அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து ஏதோ நம்ம பெரிய ஆள் மாதிரியும் குழந்தை வந்து ஒரு வீக் பர்சன் மாதிரியும் ஒரு இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எப்போதுமே குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுடைய லெவலுக்கு, அவங்க தரையில் உட்காந்து விளையாடுறாங்க, நம்மளும் தரையில் உட்காந்து விளையாடணும். ஸோ அந்த மாதிரி விளையாடக்கூடிய நேரத்தில் அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் இட் வில் மேக் அ லாங் லாஸ்டிங் இம்பேக்ட். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து குவாலிட்டி டைம். ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நமக்கும் நம்ம குழந்தைக்கு இடையில ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே குழந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். ஏன்னா பெரும்பாலும் நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், பெரும்பாலும் அந்த தவறு நம்ம மேலே கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆர்குமெண்ட் போகுது அப்படின்னா நம்ம குழந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு தடவை நடந்து போயிட்டு இருக்கும்போது, வீட்டுக்குள்ளே தான் நடக்கும்போது என்னுடைய காலில் மிதிப்பட்டு குழந்தையினுடைய ஒரு விளையாட்டு உடஞ்சி போச்சு. அப்போ நான் உடனே என்ன செய்தேன் தெரியுமா? கோவப்பட்டு யார் இந்த விளையாட்டை நடந்து போகிற இடத்துல போட்டது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே நேரத்தில் அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பார்த்து நடந்து போயிருக்கலாமே, நான் தெரியாமல் மிதிச்சிட்டேனே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம பேரண்ட்ஸ் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன ஒரு தப்பு நடந்தாலும் அதை வந்து குழந்தை மேலே அதனுடைய பழியை போடுவோம். இல்லைனா இது வந்து குழந்தைன்னு மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்முடைய ஒரு சின்ன வயசுலேருந்தே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அது வந்து என்னால் இல்லை, நான் ஒன்றும் தப்பு பண்ணல, வேற ஒரு ஆள் பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கை காட்டுறது உண்டு. ஸோ எப்போதுமே குழந்தைக்கும் நமக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வந்து அந்த குழந்தையினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். அதே நேரத்தில் கோபப்படாமல் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கலாம். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் நீ என்ன செஞ்ச, என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கேட்கக்கூடிய டைமில் அவங்களும் நம்மக்கிட்ட வந்து அவங்கள மதித்து நம்ம கேட்குறோமே அப்படிங்கிறதுனால அவங்க உண்மையை சொல்லுவாங்க, உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ குழந்தைங்க எப்போதுமே நம்முடைய ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய பிஹேவியர்ஸை தான் இமிட்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்கக்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரீதிங்க் பண்ணி பார்க்கணும். அந்த குழந்தைகிட்ட அந்த பிரச்சனை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி, அந்த பிஹேவியர், அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மக்கிட்டையும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இருந்து அந்த குழந்தைங்க அந்த ஆக்டிவிட்டி இதில் அந்த பிஹேவியர் போயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, நம்ம மாறிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம குழந்தையும் மாறிடுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நகம் கடிக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஓகே, ஸோ ஒரு நாள் திடீர்னு பார்க்கும்போது என் பொண்ணு நகம் கடிச்சிட்டு இருந்தா. ஓகே, ஸோ அவளுக்கு அந்த பழக்கம் எங்கேருந்து வந்துச்சு? என்கிட்ட இருந்தால் வந்துச்சு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஸோ சிம்பிள். நான் நகம் கடிக்கிறது எப்போ நிறுத்துறேனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவளும் நிறுத்திடுவா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஸோ மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.